சொல்வதெல்லாம் உண்மை. சொல்லுங்க, உங்க பேரு? என் பேர் லட்சுமி. எவ்வளோ வருஷம் ஆச்சு கல்யாணம்? கல்யாணம் 22 வருஷம் ஆகுது. சந்தோஷமா இருக்கீங்களா? எதுவும் என்னால் பிரச்சனை இல்லை மேடம். அதுக்காக வரல, எங்கள் அக்கா பையனுக்காக வந்திருக்கிறேன். சரி. எல்லாருமே ஒரு டைப்பாக இருக்கிறாங்கன்னா இவன் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக ஆகிட்டான் மேடம். ஒன்றுமே புரியல எங்களுக்கு. ஒரே பையனா? அவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு ஒரு பையன். சரி. பொண்ணு என்ன பண்றா? பொண்ணு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் அவங்க அத்தை வீட்டில் இருந்தது மேடம். அவங்க அத்தை வீட்டில் ஏதோ கொஞ்சம் சின்ன பிரச்சனை கொடுமை அந்த மாதிரி இருக்கவோ சொல்லும் போது எங்கள் சின்னக்கா வீட்டில் அவங்க வீட்டில் வந்துனே இருக்கும் போது யாரையும் லவ் பண்ணிச்சுன்னு மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி ஒரே மாதத்துலேயே வந்து அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிச்சு. ஒரே மாதம் தான் மேடம். ஒரு மாதம் கூட எனக்கு தெரிஞ்சு வாழ்ந்துருக்க மாட்டாங்க. 15 நாள் தான் வாழ்ந்துருப்பாங்க. பொண்ணுக்கு வந்து 18 வயசு ஆகுது. கிருஷ்ணால் ஊற்றி கொளுத்திக்கின்னு 2.5 மாதம் ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம். இந்த பையனை கூட இருந்து பார்த்தாங்க. அவங்க அப்பா தான் இருந்தார் கூட. நாங்கள்லாம் வந்து சும்மா போவோம், சாப்பாடு கொடுப்போம், கொஞ்சம் நேரம் இருப்போம். அந்த பொண்ணுக்கு அம்மா இல்லைன்னு ஏதாவது வாக்குமொழி கொடுத்தாளா? ஆமாம் மேடம், கொடுத்துருக்குறா. எதுவுமே கொடுக்கல, நானே தான் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொன்னா. ஃபர்ஸ்ட் வந்து வாக்குமூலம் கொடுத்தா, என்ன கொடுத்தா ஏது கொடுத்தான்னு எங்களுக்கு தெரியாது. இறந்துட்டோடனே எடுத்துன்னு போகிறது கூட இடம் கிடையாது. அப்புறம் நான் பேசி எங்கள் அம்மா வீட்டை அனுப்பேன். நான் அடக்கலம் பண்ணிட்டேன் மேடம். அதெல்லாம் கூட எங்கள் அக்கா பொண்ணுக்குன்றதெல்லாம் நான் செஞ்சேன் மேடம். செஞ்சுட்டே இருந்தேன். அப்படியே இருந்தது. அந்த பையன் முடிஞ்சிச்சிங்களா. அந்த பையன் வந்து எங்கள் சின்ன அக்கா வீட்டில் இருந்தான். இருந்துக்கின்னு நல்லா தான் மேடம் இருந்தான். நல்லா தான் இருந்தான். இது எப்படிதான் இது தொடர்பா? வேலைக்கு போறானா? மாலை கட்டுற வேலை செய்யறான் மேடம். ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளை கல்ல தான் வேலை செஞ்சிருந்தான். எந்த பொம்பளை? இந்த மேனகான்றவங்க. மேனகான்றவங்க கல்ல தான் ஃபர்ஸ்ட் வேலை செஞ்சாங்க. உங்களுக்கு காதல் பிரச்சனையா? காதல் பிரச்சனை இல்லை மேடம். அவங்களுக்கு வந்து 43 வயசு ஆகுது, 42 வயசு. யாருக்கு? மேனகான்றவங்களுக்கு. உங்க பையனுக்கு 17 வயசு, 18 வயசு ஆகுது. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ஃபர்ஸ்ட் மேரேஜ் ஆகி 3 பசங்க. 22 வயசுல பொண்ணு இருக்குது. 2 கண்ணுமே தெரியாது. 20 வயசுல ஒரு பையன் இருக்கான். இவன் வயசுல ஒரு பையன் இருக்கான். மொத்தம் 3 பசங்க. ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டை விட்டாங்க. 2வது ஹஸ்பண்டை எங்கேயோ கூட்டின்னு ஓடினாங்க. மறுபடியும் எங்கேயோ வந்தாங்க. 3வது ஒருத்தர் கல்யாணம் பண்ணாங்க. இந்த மாதிரி எத்தனையோ நாங்கள் சொல்றதை நம்புறீங்களே, விசாரிங்க நீங்க. இப்போ இந்த பையன் எப்படிதான் தொடர்பாச்சுன்னு தெரியல மேடம். என் ஃப்ரெண்டு தான் மேடம். அவ யாருமே கிடையாது. என்ன தொடர்புன்னா என்ன சொல்றீங்க? எப்படி சொல்றீங்க? குடும்பம் பண்றாங்க மேடம் 2 பேருமே. அவ வீட்டு வாசப்படி கூட போனதே கிடையாது. இன்னைக்கு வீட்டில் தான் போய் கூப்பிட்டு வந்தா ஒளியை வச்சுட்டு இருந்தான் லெட்டின்ல. அப்புறமேட்டு எங்கம்மான்னு கேட்டதுக்கு எங்க பெரியக்கா தான் ஃபர்ஸ்ட் போனாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க 2 ஸ்டெப்பு இறங்கின உடனே ஐயப்பா போயிட்டாங்கடா வாடா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இவங்க மறுபடியும் ஏறி போயிட்டு அப்போ சார் வந்துட்டாராங்க. மகாராணி தேட்டராண்ட வந்துட்டாரு. வந்துட்டு உடனே சார் இங்கே தான் இருக்கிறான் பையன் அப்படின்னு சொல்லி நாங்கள் இவனை ஏற்றின்னு வந்துட்டோம். கொஞ்சத்துல வரல மேடம். இவன் நாங்கள் வேற எங்கேயே போயிட்டு சேர்க்க போறோம். அந்த பையனோட அப்பா என்ன சொல்றாரு? வந்திருக்கிறார் மேடம். என் பையனை காப்பாற்றி கொடுமா நீ. ஆமா நீங்களா இருக்கிறீங்க தானமா நான் இருக்கிறேன். அவர் கேட்கிறாரு எங்களை. ஆறு வருஷமா 2 பசங்க என்கிட்ட தான் இருந்தாங்க. இவன் அவங்க அக்கா. அது ஒரு பையன் லவ் பண்ணி அதுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து அதுக்கு இதுவாயிடுச்சு. இப்போ அவங்க அம்மாவும் கிடையாது, இதுவும் பொண்ணும் கிடையாது. இவன் பையன் மட்டும் தான் இருக்கிறான். சரி ஒழுங்கா இருப்பான்னு பார்த்தா இவங்களுக்கு 2 வருஷமாவே ரொம்ப இதுவாக இருக்கு போல. இவன் அடிக்கடி எங்கிட்ட. எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஃபோனில் பேசுறது. நைட்டில் பெட்ஷீட்டுக்குள்ளே போத்துக்குன்னு ஃபோன் பேசுறது. யார்கிட்ட தான் பேசுகிறோம் மேடம்னுவான். யார்கிட்ட தான் இவன் பேசுறான்? ரொம்ப நாளாக நாங்கள் கண்டுபிடிக்கல மேடம். இருப்பான். ஏதோ ஓனரம்மான்னு தான் பேசுறான். ஓனரம்மா கடையில் வேலை செய்கிறான் போல அப்படிதான் பேசுறான்னு எல்லாருமே ஒரு நாள் கோயிலுக்கு போனோம் மேடம். நாங்கள் ஃபேமிலியோட கோயிலுக்கு போனோம். அப்போ அங்கே தான் ரொம்ப மும்முரமாக கண்டுபிடிச்சாங்க. இவங்க ஜாடை பண்ணுறது, கண்ணிலே பேசிக்கிறது, மடி மேலே வந்து உட்காந்து ஏதோ அம்மாலாம் நினச்சிட்டு இருக்கிறோம். நம்ம அம்மா சைஸில் இருக்கிறாளாவோ, நம்ம சைஸில் நம்ம அம்மா மாதிரி தான் அவன் நினைப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா. அப்போ அங்கே கூட நாங்கள் விட்டுட்டோம். இங்கே வந்த உடனே இன்னும் மும்முரமாக அதிகமாக ஆயிடுச்சு. இவங்க எவ்வளவோ திட்டாங்க அவனை. சரி திருந்துட்டோன்றதுக்காக. அதுக்கு கூட அவன் அடங்கலை. காலையில 2 பேரும் கண்ணால பார்த்துட்டு ரொம்ப பேஜாராயிடுச்சு. என்ன பார்த்தீங்க? மாலை கடையிலேயே 2 பேரும் ஒன்னா வீட்டு உள்ள அதை பார்த்த ஒன்றும் நீங்க என்ன நினைச்சீங்க? இன்னும் ரொம்ப பேஜாராயிடுச்சு. அவ ஒரு நைட்டி லப்பர் நைட்டி ஒன்று போட்டு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் இல்லைன்னு தானே சொன்னாங்க. நான் போயிட்டேன். நான் அப்புறம் சரி இல்லைக்கா அவங்களாம் அவன் வரல, அவன் போயிட்டான். அவன் எப்போ வந்து அதுக்கப்புறம் 2 படிக்கட்டு கீழே வச்சுன்னு ஐப்பா போயிட்டாங்க வாடா. பாத்ரூம்ல லெட்டில இருந்து கூப்பிடுறாளாம். ஐப்பா போயாச்சு வா. இந்த வயசுல புள்ள இருக்கு மேடம். அதுதான் கஷ்டமா இருக்கு. பசங்க எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா அவங்கள? பசங்க தான் மேடம். ஒரு வாட்டி வந்து ஒரு எத்தனை மாசம் இருக்கும் பாட்டில் அடிச்சு குத்திட்டு இந்த பையனை பேசிட்டே போயிட்டு இங்க பாட்டில் இங்க குத்திட்டான்.
ஃபுல்லா ரத்தத்தோட வந்தான் மேடம். எல்லாம் வியாபாரம் பண்ணினே இருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஃபுல்லா ரத்தத்தோட வந்தான். என்னடான்னு கேட்கும்போது அவங்க பையனே பைக்கில் எடுத்து வந்து ஏத்தின்னு போறான். ஹாஸ்பிட்டலுக்கு வான்ட்டு. இன்னொரு பையன் இவன் அந்த பொம்பளையோட பையனை அவனே குத்திட்டு, அப்ப இவன் சொல்லல. இவன் தான் நாங்க யாருன்னு கேட்கறோம். இவன் சொல்லல. அவனே பைக் எடுத்து வந்து ஏத்தின்னு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல்ல போயிட்டான். அப்ப போலீஸ்காரெல்லாம் வந்தாங்க. ஏப்பா யாருப்பா அவனை இந்த மாதிரி பண்ணது, என்ன எதுன்னு சொல்லுப்பான்னதுக்கு அவன் வந்து இல்ல நானே தான் மேல இருந்து கீழே விழுந்துட்டேன்னு ஏசி மோதல் கொண்டும் வந்தாங்க. போயிட்டாங்க. இவன் வந்து எதுவுமே சொல்ல மாட்டான். அப்ப வந்து இவன் வந்து சொல்ல மாட்டான். இவன் வந்து நான் இவன் தான் செஞ்சான். ஏன்னா அவன் வந்து அவளை வச்சுன்னுக்குறான்ல, அவளோட ஆத்தால வந்து இவன் வச்சுன்னுக்குறான். இப்ப இவனை சொன்னா இவ பாதிப்பால. அதனால வந்து இவன் உண்மையே சொல்லல. புரியுதுங்களா? இவளை இப்ப நம்ம புள்ளிய சொல்லிட்டோம்னா, அவ இப்ப இவனை சொல்லிட்டு அவ புள்ளிய சொன்னா அவ நம்ம கிட்ட பேச மாட்டாள். எப்படி என் புள்ளிய சொல்லுன்னு அவ கேட்பால. அதனால வந்து 1 மாசமா ஹாஸ்பிட்டல் இருந்தது. எங்கெங்கயோ வர வச்சு 4 பாட்டில் ரத்தம் ஏத்துனேன். யாரையும் கூப்பிட்டு வந்து அவ்வளவு ரத்தம் காலெல்லாம் ஊறினேன். ரத்தம் ரவ கூட இல்லைன்ட்டு ஹாஸ்பிட்டல்ல சொல்லிட்டாங்க. உங்க பேர் என்ன? ஐயப்பா. என்னப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனை? இவங்க எல்லாம் உங்க அம்மா தானே? சித்தி, அவங்க பெரியம்மா. சரிம்மா, அம்மா மாதிரி தான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு பிரச்சனை. உங்களுக்கு என்ன வயசு? 20. 98ல தான் மேடம் பிறந்திருக்கான். 98. 18 வயசு. எதுக்கு இவங்க எல்லாம் கோவமா இருக்காங்க உங்க மேல? தெரியல. கேளுங்க எதுக்கு கோவமா இருக்க தெரியாது உனக்கு? டேய் நிமிந்து பேசு. இங்க அதுக்குதான் வந்திருக்கோம், நம்ம பேசுறதுக்கு வந்திருக்கிறோம். நிமிந்து பேசு. கேளுங்க எதுக்கு கோவம் கேளுங்க. என்ன பிரச்சனை? எனக்கு எது பிரச்சனை? அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குல்ல. எங்க இருந்தீங்க அவங்க வந்து கூப்பிட்டு? உனக்கு அந்த அதுதான் ஓணுமா, நாங்க தான் ஓணுமா? சொல்லு, வாய் திறந்து சொல்றா. இப்ப பேசுறா. உங்களுக்கு பெரியம்மா சித்தி எல்லாங்கிறோம். நீ ஒன்னும் அனாதை இல்லை. உனக்கு அவங்க தான் ஓணுமா, நாங்க ஓணுமான்னு பேசு. என்னப்பா பிரச்சனை சொல்லு. எனக்கு எது பிரச்சனை? ஏன் நீ அங்க போயிருக்க? அந்த அம்மா வீட்டுல போயிருக்க? அங்கதான் இருக்கேன். அங்கதான் இருக்கேன். ஏன் அவங்க கூட தான் வாழ போறியா? அப்புறம் சொல்லு தம்பி. தனியா நானும் எங்க அப்பா போறேன். சரி, அவங்களோட எந்த தொடர்பு இல்லையா உங்களுக்கு? அவங்க கல்ல வேலை செஞ்சது மேடம் முதல்ல. சரி, அப்புறம் கடையில வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வர வேண்டியதானே? நைட் எல்லாம் என் போன்ல பேசுற. எதுக்கு அவங்க பேரெல்லாம் கையில குத்திக்கிற? அதெல்லாம் அழிச்சிடும். எதுக்கு கையில குத்திக்கிற? எதுக்காங்க மேடம் குத்துனாங்கன்னு கேளுங்க மேடம். இங்க பாட்டில குத்தி இருக்கிறாங்க, கையில கூட இருக்கு. எதுக்காக குத்துனாங்கன்னு கேளுங்க. குத்தினது சூர்யாவா? இன்னொரு பையன் மேடம். சுஜிதா? வேற ஒரு பையன். யார் அந்த பையன்? குறுகுப்பேட்டில் இருக்கிறான் மேடம். எதுக்கு குத்தினா? கூட நாங்க ஒரு மொட்டை மாலை உட்காந்து மேடம். சண்டையில அவன் எடுத்து குத்திட்டான் மேடம். இவ ஆட்டால வந்து இவன் வச்சுன்னு அவன் குத்துனான். பழக்கமா இருக்கிறேன்னு தான் சொல்லி எங்க அம்மா கிட்ட நீ எப்படி பாரு தம்பி, ஓப்பனா பேசலன்னா ஓப்பனா தான் பேசணும் மேடம். அவர் குத்தலையா? அவன்லாம் குத்தல. அவன் தான் குத்துனது. அவன் தான் குத்துனா. அவனே ஹாஸ்பிட்டல் கிட்ட போனா மேடம். அவனே குத்திட்டு அவன் தான் குத்தினான்னு எப்படி தெரியும் உங்களுக்கு? இவனே சொல்லிடுறான் எங்க கிட்ட. ஹாஸ்பிட்டல்ல இவனே சொன்னான். கூட கேளுங்க மேடம். எதுக்கு குத்தினா அவனை? நான் உட்காந்துருந்தேன் மேடம். அப்ப அவனுக்கு எனக்கு சண்டை ஆயிடுச்சு. நான் அவனை சண்டை ஆச்சு. நானும் அவனை சண்டை போட்டுனேன். எதுக்கு? நான் மேல ஒரு மொட்டை மாடில எங்க மாறிட்டு மேல மொட்டை மாடி ஒண்ணு இருக்கு மேடம். அது மேல உட்காந்துருந்தோம். உட்காந்தும் சண்டை ஆயிடுச்சு மேடம். அப்பா நல்லா பாத்துக்கிறாரு அவனை இல்லையா? திரும்பியே பாக்குறது இல்ல. தண்ணி அடிக்கிறாரா ரொம்ப? இவன் அப்பனை பாக்குற வயசு வந்துச்சுங்க மேடம் இவனுக்கு. அவர் வண்டி ஓடி தான் சாப்பிடுறாரு மேடம். நாளைக்கு வீடு எல்லாம் எதுவுமே கிடையாது. வண்டி மேலேயே படுத்துக்கிறாரு. ரோட்ல தான் படுத்துக்கிறாரு. எங்க வீட்டுக்கு யார் வீட்டுக்கு வரமாட்டாரு அவரு. யார் வீட்டுக்கும் யாரும் வர. அவர் மட்டும் அந்த காலையில போய் வண்டி ஓட்டி அதை சம்பாரிச்சு அவர் சாப்பிடுறாரு. ஆனா யாருக்கிட்டையும் 10 ரூபா கொடுத்து பாருங்க. நீங்க எப்படி இருக்கிறாருன்னு பாருங்க. 10 ரூபா யாருக்கிட்டையும் கேளுங்க. சரி, கொஞ்சம் பொறுமையான தம்பி. அக்காட்ட ரொம்ப பாசமா இருந்தியா நீ? ரொம்ப பிடிக்குமா அக்காவை? மிஸ் பண்றியா அக்காவை? மிஸ் பண்ணிட்டான். அம்மாவே மிஸ் பண்ணிட்டான், அக்காவே மிஸ் பண்ணிட்டான். அவங்க அம்மா ரொம்ப சின்ன வயசுல இருந்துட்டாங்க மேடம். ஞாபகம் இருக்காப்பா அம்மாவை? நல்லா ஞாபகம் இருக்கு. அவ்வளோ ஒரு பாசமா வளர்த்தாங்க மேடம் இந்த பசங்களை. அப்படி இருந்த பையன் எப்படி ஆயிட்டானே இப்படி தெரியல மேடம். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஒரு வாரமா நான் இன்னைக்குதான் பார்த்தேன். சரி, அவங்க குடும்பத்துல இதுதான் ஒண்ணு இருக்குது. என்னப்பா பிரச்சனை சொல்லு.
ஓப்பனா சொல்லுங்க. எனக்கு இது பிரச்சனைலாம் இல்லை மேடம். பின்ன அப்புறம் ஏன் அவங்களோட அப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சிருக்க நீ? நான்லாம் அந்த மாதிரிலாம் பழகல மேடம். நான் ஒழுங்காக தான் இருக்கிறேன் மேடம். ஒழுங்கா தான் இருக்கியா? அவங்க வீட்டுல தான் இருக்கியா? நான் தனியாக வீடு பார்த்துன்னு போகிறேன் மேடம். அவங்க வீட்டுல தான் இருக்கியா? இல்லை அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து தானே உன்னை இன்னைக்கு கூட்டிட்டு காலைல வந்தாங்க. அவங்க இன்னைக்கு காலைல அங்கே இருந்துட்டு வந்தோம். ஏன் எதுக்கு அங்க போனேன்? சும்மா போயிட்டு வந்தேன் மேடம். அதுக்கு எதுக்கு சும்மா போகணும்? இவ்வளவு பிரச்சனை இருக்கு, எதுக்கு அவங்க வீட்டுக்கு போகணும்? பாத்ரூம்ல லுங்கி அவங்க கட்டிருந்தான். வீட்டு டாய்லெட்ல தான் நான் இட்டுன்னு வந்தேன். அவங்க Socks வீட்டு போட்டு பாத்ரூம்ல தான் இட்டுன்னு வந்தேன். பாத்ரூம் போனேன் மேடம். மொழியெல்லாம் வைக்கல மேடம். நீ போய் சொல்றேன்னு நல்லா தெரியுது. ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா போயிட்டாங்க. போய் சொல்ற. ஃபுல்லா மேடம் போய் தாங்க. சரி, உனக்கும் அந்த அம்மாக்கு எந்த கனெக்ஷனும் இல்லை? அதெல்லாம் இல்லை மேடம். அவங்க கூட தான் இருந்தேன் மேடம். அவங்க கூட தான் இருந்தேன். ஏன் அப்படி ஒரு முடிவு எடுத்த? எதுக்கு இவ்வளவு பேர் இருக்கும்போது அவங்க கூட போயிருந்த? எதுக்கு அங்க போயிருந்த? அங்கேயே இருந்தேன் மேடம். ம், கேட்டீங்களா? அங்கேயே இருக்க போறானா? சொல்லியா அப்படி? அங்கே இருக்க போற? நான் தனியாக போக போகிறேன் மேடம். அவங்க வீட்டுக்கு ரொம்ப குழம்பி போயிருக்கான் போல இருக்கு. ரொம்ப மூளையாவை நான் கொல்ல பிரெயின் வாஷ் பண்ணி அப்படியே அவன் ஆப்போசிட்டா மாத்தி வச்சிருக்கான். அவங்க வந்திருக்காங்களா? வந்திருக்கான். நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, நான் அந்த அம்மா வர சொல்றேன். சொல்லுங்கம்மா, என்னம்மா பிரச்சனை? ஏதோ பேசுறாங்க. ஒண்ணுமே பிரச்சனை இல்லை மேடம். அவங்களா எல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் சொல்றது மேடம். எனக்கு உங்க பக்கம் கொஞ்சம் சொல்றீங்களா? ஆக்சுவலா என்ன நடக்குது? ஒன்னும் இல்லை மேடம். அந்த பையன்கிட்ட பேசுறது தவறா அந்த மாதிரி பண்றாங்க மேடம். அந்த பையன் எவ்வளவு நாள் அவங்க கிட்ட வேலை பண்றாரு? ஒரு 2 வருஷமா வேலை செய்திருந்தேன் மேடம். 2 வருஷமா. அவர் உங்க கூட வந்து தங்கியிருக்காரா? அவங்க அந்த 4 சவரம் செயின் இது திருடின்னு வந்துட்டான்னு வந்து கூட்டின்னு வந்தாங்க மேடம். சரி, உங்க வீட்டுல எதுக்கு வந்தாரு அவரு? என்ன மேடம்? அப்பதான் மேடம் வந்தான் அவன். என் பையன் ஃப்ரெண்டு தான் அவன். எனக்கு கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன். அந்த பையன் எப்படி தெரியும்? அந்த பையனோட அம்மாவை தெரியுமா? அதெல்லாம் விவரமா எதுவும் என்ன தெரியாது நடந்தது? மேடம். எங்க கல்ல வேலைக்கு வந்தான் மேடம். என்ன கடை வச்சிருக்கீங்க? மாலை கடை வச்சிருக்கேன் மேடம். சரி, உங்களுக்கு எவ்வளவு பசங்கம்மா? 2 பசங்க இருக்காங்க மேடம். ஹஸ்பண்ட் எங்க இருக்காரு? இறந்துட்டாரு மேடம். நீங்க பசங்களோட இருக்கீங்க. ஆமா. சரி, ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துருப்பீங்கல்ல பசங்களை? ஆமா மேடம். மாலை கடை வச்சுதான் பழகிறோம். இந்த மாதிரி டார்ச்சல் குடுக்குறாளுங்க பாரு அவளுங்களால தான் மேடம் நிம்மதியே இல்லை எனக்கு. அந்த மாதிரி பண்றாங்க. அவங்க ஏன் உங்களுக்கு டார்ச்சர் கொடுக்கணும்? சின்ன வயசுல இருந்து உங்களை தெரியும்னு சொல்றாங்க. எல்லாம் தெரியும் தான் மேடம். இந்த மாதிரி பண்ணி எல்லாம் அந்த மார்க்கெட்டே இது மாதிரி புகார் பண்ணி விட்டாங்க மேடம். எதுல இருந்து இது ஆரம்பிச்சது? ஏன் அப்படி சந்தேகம் வந்தது? நாங்க விளையாடுவோம் செய்வோம் பேச எல்லாம் செய்வோம் மேடம். என்ன விளையாடுவீங்க? சும்மா கடையில தமாசா விளையாடுவோம் பேசுவோம் மேடம். ஓகே, அதெல்லாம் மேடம் பிரச்சனை. அதுக்காக பிரச்சனை பண்ணி உங்களுக்கு அம்மா வயசு இல்ல, அவரோட அம்மாவோட வயசு கரெக்டா? உங்க பையனோட ஃப்ரெண்டுன்னா அந்த பையனுக்கு அம்மா மாதிரி ஆகணும்ல நீங்க. அவங்களா சொல்றது மேடம் அந்த மாதிரி. எந்த மாதிரி? என்ன தப்பான்னு சொல்லி அந்த அது மாதிரி. எப்படி பேசுவாங்க தப்பா? நீங்க சும்மா பேசி கேட்டுட்டு இருப்பீங்களா? அவங்கள பத்தி மேடம் நாங்க சின்ன வயசுல இருந்து எங்களுக்கு தான் மேடம் தெரியும். அதான் கேக்குறேம்மா. என்ன பழகினாதான் மேடம் ஒருத்தவங்களை பத்தி தெரியுமே. உங்களுக்கு தெரியும்ல அவங்கள, அதனால தான் கேக்குறேன். எவ்வளவு அசிங்கம் பண்ணாங்க தெரியுமா மேடம் அவங்க? அப்பவே அவனை துரத்தி விட வேண்டியதானே கடையில இருந்து? அவங்க வேலை செய்யுது இல்லையா மேடம் மக்கள்ல. அப்புறம் எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? என்ன மேடம்? எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தா? பேசுவான் செய்வான் வருவான் மேடம். எதுக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எதுக்கு வரான்? எதுக்கு வீட்டுல சேர்க்கறீங்க? சேர்க்கல மேடம். வீட்டுல சேர்க்கலனா. அந்த பையன் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனா தெரியுமா? ஆமா மேடம். ஏன் எதுக்கு அட்மிட்? அவங்க ஃப்ரெண்டு மூலியமா அதனால வந்து பிரச்சனை மேடம். அது என் பையன் இல்ல. நீங்க அவனே கேளுங்க. உங்க பேர் என்னம்மா? மேனகா மேடம். எதுக்கு உங்க பேரை அவன் கையில குத்தி இருக்கான்? நீங்க அவனதான் மேடம் கேட்கணும். அப்ப இதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்குறீங்க? இல்ல மேடம், நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க. 4 பேர் பேச மாட்டாங்க. அது எவ்வளவு இந்த மாதிரி எல்லாம் பண்ணா எல்லாம் உங்க பேசி பையனோட வயசுல இருக்கிறது பையன் அவன். எல்லாம் பேசி எங்க அண்ணெல்லாம் கூட ஒரே பிரச்சனை பண்ணாங்க மேடம். நீங்க கரெக்டா இருந்தா ஏன் அவன் அப்படி எல்லாம் செய்ய போறான்? தைரியம் வருமா ஒரு பையனுக்கு அப்படி செய்யறதுக்கு? லவர்ஸ் டே அன்னைக்கு இப்போ செல்ஃபி போட்டோ எடுத்துக்கிறாங்க மேடம். அது கூட எங்க கிட்ட இருக்கு. காட்ட வேண்டியதானே? இருக்கு. காட்டு எடுத்துன்னு வந்து காட்டுறான். பின்ன அவங்க சும்மா விட்டுருவாங்களா? உன் புள்ள கிட்ட பண்ணா, உன் புள்ள கிட்ட நாங்க அந்த மாதிரி தப்பா நீ கம்மியா? நான் பண்ண தப்பு நீ பாத்தியா? நீ காலையில வீட்டுல இருந்தான். காலையில வீட்டுல என் வீட்டு உள்ள வந்தா அவன். ஆமா. ஐயோ, உன் வீட்டு உள்ளதான் எல்லாமே இப்படித்தான் கண்ணு கருக்க புடிச்சினாரு. உன் வீட்டுலதான் கூட்டிட்டு வந்தாங்க. இல்லம்மா, நான் உங்களுக்கும் அவருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா நீங்க ஏன் வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. உங்க அம்மா இருக்காங்க, உங்க பெரியம்மா இருக்காங்க. ஏன்டா என்கிட்ட வர சொல்லுங்க. நீங்க ஏன் சேர்த்துக்கிறீங்க? அந்த மார்க்கெட்டே ஃபுல்லா தெரியும் மேடம். அவங்க கடை போட்டுக்கிறாங்க. இல்லம்மா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா நான் எந்த தப்பும் பண்ணலன்னா அவங்களே நம்புறேன். நான் உங்களை நம்பல. சரி, கரெக்ட் தான். சரிங்க.
அவங்களதான் நான் நம்புறேன். ஏன்னா அவங்க சொல்றாங்க என்னோட பையனோட வயசு, எனக்கு அவங்களுக்கு எந்த சம்பந்தம் கிடையாது. நான் என்ன கேக்குறேன், அப்படின்னா எதுக்கு நீங்க வீட்டுல சேர்க்கறீங்க? துரத்தி விடுங்க. பெரியம்மா இருக்காங்க, சித்தி இருக்காங்க, இன்னொரு சித்தி இருக்காங்க, எத்தனையோ பேர் இருக்காங்க உங்க வீட்டுல. இருக்கிறாரு பாட்டி, அதெல்லாம் வீட்டுக்கு எல்லாம் வருது இல்ல மேடம். அதெல்லாம் அப்புறம் எதுக்கு இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இன்னைக்கு எதுக்கு உங்க வீட்டுக்கு வந்தான்? இதே தப்ப நாங்க பண்ணியிருந்தோம்னா நீ சும்மா வந்திருப்பியா? அதுதான். சரி, இப்ப என்ன பிளான் வச்சிருக்கீங்க? அதெல்லாம் ஒரு பிளானும் இல்ல மேடம். அந்த பையன் அவங்களோட அனுப்பிச்சிடலாமா? அனுப்பிச்சுடுங்க மேடம். தப்பு, இதெல்லாம் ரொம்ப தப்பு. பசங்க தப்பு பண்ணா நம்ம கண்டிக்கணும். பசங்களுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன தெரியும்? அவனுக்கு என்ன வயசு? 17 வயசு 18 வயசு பையன். அவனுக்கு உலகம் தெரியுமா? எவ்வளவு இருக்கு அவனுக்கு இன்னும் வாழறதுக்கு. அம்மா இல்லாத பையன், எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கு அவங்களுக்கு. அவனுக்கு அம்மா இல்ல, அக்காவும் இறந்துட்டாங்க. அந்த இதுல இருந்திருப்பான் அவன். ஆமாங்க மேடம். அப்ப இந்த அம்மா ஆதரவு கொடுத்துட்டாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. நீங்க நாங்க கொஞ்சம் ஜாகிரதையா இருந்திருக்கலாம். நாங்க இருந்திருக்கிறோம், நாங்க இருக்கிறோம். ஏன் மேடம் இவங்களுக்கு 3 பசங்க இருக்குது மேடம். 2 கண்ணு தெரியாத பொண்ணுக்குது, வயசுக்கு வந்த பொண்ணுக்குது. 22 வயசுல 22 வயசு பொண்ணுக்குது. 20 வயசு ஒரு பையன் இருக்கான். வாங்க தம்பி. ஏம்பா, அவங்க சொல்றாங்க அவங்க பையன் மாதிரி நீன்னு. அவங்க பேர் அவங்க கையில எதுக்கு பச்சை குத்துன? அதை எப்போ குத்தணும்? எதுக்கு குத்துன அப்படி? சும்மா குத்தணும். கடையில எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு ஒன்னால. எங்க பேரெல்லாம் குத்தல, சும்மா. ஏன் அவங்க எதுக்கு பண்ண அப்படி? உங்க அம்மா பேரு கையில குத்துறது இல்ல அக்கா பேரை குத்துறது? சரி, இன்னொரு விஷயம் கேக்குறேன், நல்லா உட்காரு. இவ்வளவு பிரச்சனை, தப்பு தப்பா அவங்கள பத்தி பேசுறாங்கல்ல. உங்க அம்மா வயசுல இருக்கிறவங்க அவங்கள பத்தி எத்தனை பேர் தப்பா பேசுறாங்க. உங்களுக்கு எவ்வளவு மனசு கஷ்டம் இருக்கும். சரி, அப்ப எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? நீ உன்னால தானே பிரச்சனை உங்களுக்கு. ஏன் போன? உங்க அம்மா பத்தி யாராவது தப்பா பேசினா சும்மா விட்டுருவியா? ஓகே அவனுக்கு அப்படின்னா பதில் சொல்ல. அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு அந்த மாதிரி கெட்ட பேரை வாங்கி கொடுக்குற? அவங்க தான் அந்த மாதிரி பேசுறாங்க மேடம். நீ எதுக்கு போற அவங்க வீட்டுக்கு? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போற? நான் வீட்டுல சேர்த்தாண்டா உன. வீட்டுல இருந்து நீ காலையில எங்க இருந்தா? என் தங்கச்சி போன் பண்ணிச்சு மேடம், அதுதான் நான் வந்தேன். எங்க தங்கச்சி எனக்கு போன் பண்ணிச்சு மேடம். அவங்க வீட்டுக்குள்ள இருக்கல நீ? அவங்க வீட்டு உள்ள இல்ல, எங்க இந்த பாத்ரூம் போயிருந்தேன். கேளுங்க. யாரு வீட்டு பாத்ரூம்? அப்பதான் மேடம் என் தங்கச்சி. யாரு வீட்டு பாத்ரூம்? அப்புறம் அவங்களே எதுக்கு அவங்க வீட்டு பாத்ரூம் குள்ள போற? உங்க வீட்டுல பாத்ரூம் இல்ல? உங்க வீட்டுல பாத்ரூம் இருக்குல்ல? இருக்குங்க. யாரு வீட்டு பிள்ளைய யார் அதிகாரம் பண்ணுறது? ஏமா நான் ஏன் மேடம் அதிகாரம்? அவன் அதிகாரம் பண்றீங்க. அவங்களுக்கு எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கும். யார் அவங்களுக்கு? வயத்தறிச்சல் கொடிதான் அவங்களுக்கு பழக்கம். எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துறோம். என்னமா வாழ்க்கை நானும் கெடுத்துக்கிறோம். இருங்க என்ன சொன்ன மாதிரியா? நீ பொண்ணு புள்ள வச்சுன்னுக்கிறல, உனக்கு வரும் நிலைமை. வரட்டும், அதான் சொல்றேன்ல, உனக்கு நிலைமை வரும். சரி, வரட்டும். ஏமா அவங்க பொண்ணு புள்ளைய பேசுறாங்க. பொண்ணு நீ பேசல செய்யல, உனக்கு வரும் நிலைமை. பாருமா, அவங்க அக்கா இல்ல, உயிரோட இல்ல. அவங்களுக்கு எவ்வளவு வயத்தறிச்சல் இருக்கு. ஒண்ணுமே இல்ல மேடம். அசிங்கமா சொல்லி அந்த மாதிரி பண்ணாங்க தெரியுமா? அப்ப இந்த பிரச்சனையே இருக்கல. எந்த பிரச்சனையும் இருக்கல உங்களுக்குள்ள. என்ன பிரச்சனை இல்ல. என்ன உங்க 2 பேரும் தூத்தி விட்டுது. அவங்க தான் மார்க்கெட்ல முதல்ல. அதனாலதான் நீங்க அவன் கையில உங்க பேரை பச்சை குத்தினான். அவன் கையில பச்சை குத்துவான். இதெல்லாம் பார்த்துட்டு அம்மா எல்லாம் சும்மா இருக்கணும். என்னமா நியாயம்? இதே நீங்க என்ன பண்ணணும்? அவர்கிட்ட போய் சொல்லிருக்கலாம். உங்க ஃப்ரெண்டு தானே, பழகி இருக்கீங்கல்ல. ஏமா உங்க வீட்டு பையன் எப்படி பண்றான்? யார் மேடம்? நீ பேசாத. உனக்கு ஒண்ணும் தெரியாது. அம்மான்றீல ஒரு துணி எடுத்து குடுத்துருப்பாங்க கேளுங்க மேடம். அம்மான்னு சொல்றீங்களா மேடம்? வாயில சொல்றீங்களா? அவங்கள சொல்ல மேடம். அவங்கள விடு. அவங்க சரி, அம்மா சொல்றல, நீ எடுத்து கொடுக்க வேண்டியதானே? வேலைக்கு போறல, நீ எடுத்து கொடுத்திருக்கியா அவங்களுக்கு? கேளுங்க மேடம். சோறு போடலாம் உனக்கு. அவங்க வீட்ல இருக்கும்போது யார் வீட்ல இருக்கும்போது கேளுங்க மேடம். சோறு போட்டாங்களா? 200 ரூபாய் கொடுப்பேன். சாப்பாடு 200 ரூபாய் கொடுப்பேன் மேடம். 200 ரூபாய் கொடுப்பேன். அந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேட்க கூடாது நீ. சரி அம்மா, உங்க பேர் என்ன சொன்னீங்க? மேனகா. மேனகா, நீங்க போய் அவங்கள்ட்ட சொல்லணும். உங்க பேர் லக்ஷ்மி. இத பாரு, உங்க வீட்டு பையன் என் பேரெல்லாம் கையில எழுதி இருக்கான், இதெல்லாம் தப்பா இருக்கு, கொஞ்சம் அடக்கி வைங்கன்னு அவங்கள்ட்ட போய் சொல்லிருக்கணும். சொன்னீங்களா? அவங்க அடிக்க வைக்க நம்ம சொல்ற மாதிரி நடந்து நாங்க அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. கடையான வந்து எல்லாமே ஆனதுக்கு அப்புறம் தான் மேடம் பிரச்சனை பண்ணேன். நான் சொன்னேன் மேடம் உங்ககிட்ட. எல்லாமே தெரிஞ்சு நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன். அவன் அடி உன் புள்ள குத்துனான் அவன. அப்ப எங்க கூட ஹாஸ்பிட்டல் தானே இருந்தேன். சூர்யாடா குத்துனவன அவனை கேட்காத, இங்க என்கிட்ட பேசு. அவன் தான் எங்க கிட்ட சூர்யா குத்தலக்கா. சத்தியமா சொல்ற, சூர்யா குத்தல. சரி குத்தல. சரி, நான் கல்யாணம் வந்து கேட்டுருப்பேனா? ஏன் இவனை இப்படி பண்ற, எதுக்கு பண்றேன்னு கேட்டுருப்பேனா?
போன வாரம் அவனை பார்த்து, அதோட இன்னைக்கு தான் பார்த்தேன் அவனை. போன வாரம் பெரியமா நான் ட்ரெஸ் எடுத்தேன் பெரியமா, நல்லா இருக்குதாப்பா, நான் நல்லா இருக்குதுரா அப்படின்னு டெய்லி வந்து என்னை கூப்பிட்டுட்டு தான் போவான். மார்க்கெட்டில் என்னை பார்க்காத போக மாட்டான். இந்த ஒரு வாரம் ஆச்சு அவனை நான் பார்த்து காணமேன்னு தான் இன்னைக்கு அவனை எங்கன்னு தேடி கண்டுபிடிச்சோம். சின்ன குழந்தைம்மா அவன். அவனுக்கு தெரியாதனமா ஏதாவது பண்ண நீங்க திருத்தி அனுப்பணும்ல. நீ தான் புத்தி போய் சொல்லணும். அவங்கதான் மேடம் சண்டை வலிப்பாங்க. யாரெல்லாம் பிரச்சனை பண்ண மாட்டாங்க, இவங்க தான் பண்ணுவாங்க மேடம். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு சும்மா நடந்து போயின்னு இருப்பேன். நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? காலைல போனதை விடு மேடம். சும்மா விடுவாங்க, விட மாட்டாங்க. நீ எதுக்கு அவங்க வீட்டுக்கு போன? என் தங்கச்சி போன் பண்ணிச்சு, அதெல்லாம் போன மேடம். யார் தங்கச்சி எங்க இருக்கு? வீட்டுல இருக்கு. யாரு வீட்டுல? எங்க பொண்ணு தான் சொல்றேன் மேடம். உங்க வீட்டுல? இவங்க வீட்டுல இருந்தாளா? இல்ல எங்க பொண்ணு தான் சொல்றான். காலைல எங்க இருக்கிறான்? சரிம்மா, இந்த அம்மா வீட்டுல நீ எதுக்கு போன? அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாத சொல்றீங்க. இந்த பாருமா, ஒண்ணுமே இல்லாம இது கிளப்பி விட்டாங்களோ இல்ல தப்பா பேசிட்டாங்களோ கோவத்துல பேசிட்டாங்களோ அதெல்லாம் வேற விஷயம். ஒத்து வரவே வராது. அம்மா பையன் மாதிரி நீங்க அந்த பையனுக்கு நல்லது சொல்லி கொடுக்கணும். அவங்க உங்க பேர்ல இருக்கிற மரியாதையில உங்க மேல இருக்கிற அந்த ஒரு எனக்கு பாஸ் உங்ககிட்ட வேலை செஞ்சிருக்கான், அந்த நன்றி கடனுக்கு அவங்க கூடயே தோத்திட்டு இருக்கான். நீங்க தான் திட்டி அனுப்பணும். பண்ணாதப்பா, உனக்கு நல்லது இல்லைன்னு நீங்க தான் நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பணும் அவங்களோட. நான் உங்களை தப்பாவே சொல்லம்மா, நான் உங்களை தப்பாவே சொல்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, என்கரேஜ் பண்ணக்கூடாது. சின்ன பசங்களை என்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம கரெக்டா இருக்கும். புரியுதா? நான் நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லவே இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் ஒரு 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 என்ன சொல்ற முறை இருக்குல்ல. நம்ம செய்ய வேண்டியது நம்ம செய்யணும்ல. சின்ன பசங்க, அவங்களுக்கு என்ன தெரியும்? அவங்க பையன் இந்த தப்பு பண்ணியிருந்தா நீ கவனித்திருப்பீங்களா மேடம்? வேற எங்கேயோ பண்ணின்னு இருந்தான் அவங்க பையன். இதே வயசுல இதே மாதிரி லேடிஸ் கிட்ட இருந்தானா நீ கம்முன்னு திருப்பியா பாத்துக்கணு? அவங்க அம்மா இருந்தா இப்ப எங்களை என்ன கேக்குறாங்க? அவங்க அம்மா இருந்தா விட்டுருக்க மாட்டான், நீங்களா விட்டுட்டு இருக்கிறீங்களே அப்படிதான் எங்களை ஒவ்வொருத்தரும் கேக்குறாங்க. பாக்குறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுதாங்க பாயிண்ட். இப்ப அவனுக்கு சொன்னா புரியாது, அவன் வயசு அப்படி. அவன் உங்க வேலைய பார்த்தா இல்ல நீங்க பாசமா இருந்திருக்கலாம், அவனுக்கு அவங்க அம்மா உங்கள தெரிஞ்சிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம், எனக்கு தெரியாது அது. ஆனா அந்த பையனை சொல்ல முடியாது. சின்ன பையன், குழந்தை பையன். நீங்க ஸ்ட்ரிக்டா இருக்கு. எப்போ இருக்கா அது தப்பான ஒரு விஷயம் வருதோ வெளியே, உங்களுக்கு வேண்டாம். எதுக்கு உங்களுக்கு அந்த தலைவலி? பெத்த பிள்ளைங்க இருக்காங்கல்ல உங்களுக்கு, அவங்கள பாத்துட்டு இருங்க. இந்த பையன் எதுக்கு உங்களுக்கு? தம்பி, நான் சொல்றது புரியுதா? இதெல்லாம் நடைமுறைக்கு ஒத்து வராது. நீ என்ன மனசுல வச்சிருக்கியோ இத பாரு. உன் மனசுல என்னதான் இருக்கு? சரி, நல்லா உட்காரு, நான் சொல்றேன் கேளு. இத பாரு, நான் நீங்க தப்பு பண்ணீங்கன்னு நான் சொல்லல. ஆனா நீ பண்ணறது விஷயம் அவங்களுக்கு அவமானம். நான்லாம் அவமானம் பண்ணல, அவங்க தான் பண்ணாங்க மேடம். அது கேட்க மாட்டீங்க. இந்த சித்தியை தான் கோவமா? சித்தி மேலதான் கோவமா? அவங்க தான் பண்ணதே, அவங்கள கேட்க மாட்டீங்க. திட்ட கூடாதுமா. என்ன இனிமேல் எதுவும் கேட்க மாட்டாங்க. அது எதுன்னு தெரியாதுங்க. இந்த மாதிரிலாம் கேட்பா, இந்த மாதிரி தெரியாது. அப்பயே உட்காந்து அவங்க உன்னை நல்லா பாசமா இருந்துடா. நீ அதுகிட்ட அம்மா கூட பிறந்த தங்கச்சிங்கடா நாங்கெல்லாம். எவ்வளவு ரொம்ப நீ மம்மி தானே கூப்பிடாதா? என்னையும் ஒரு வாட்டி இன்னொன்னு கூப்பிடு, நான் திட்டினேன். ஏய் என்ன நல்லா அழகா பெரியமானு கூப்பிடு, மம்மின்னு கூப்பிடுறல. அந்த இருக்கு நண்பா, நான் நீ கெட்டு போறதுக்கு ஆசைப்படுறேன். நாங்க சரி, இனிமே நீங்க என்னமா பண்ண? நான் அவங்க குடும்பமா அவங்க பேசுவாங்க, அம்மாவும் பையனும் பேசுவாங்க. நீங்க என்னமா பண்ண போறீங்க? உங்க சைட்ல இருந்து நீங்க என்ன இன்னும் ஃபியூச்சர் எப்படி இருக்க போறது? என்ன பண்ண போறீங்க? கடை தான் மேடம், எனக்கு மாலை கடை தான் மேடம். இனிமே அந்த பையனோட எந்த தொடர்பும் இருக்கக்கூடாது. ஓகே? நீங்க உறுதியா சொல்ல மாட்டேங்கிறீங்க. சரி மேடம். உங்களுக்கு மனசு வரல? மனசு வரல. அந்த மாதிரி பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? உங்களுக்கு நேர்ல பார்த்தாதான் மேடம் தெரியும், உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. நாங்க இந்த மாதிரி பண்ணிட்டோம்ல, இப்படி அசிங்கப்பட்டோம். இப்ப ஒன்னா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மேடம் பேசுறாங்க, புரியுதுங்களா சொல்றது? இந்த மாதிரி மார்க்கெட் ஊரே தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு போய் என்ன இருக்குது? இப்ப எங்க அண்ணன் கிட்ட கலகம் மூட்டுறது, ஒண்ணுக்கு எப்படி பிளான் பண்ணி எப்படி பேசணும் அவங்க கிட்ட கத்துக்கணும். உண்மையிலே சொல்றேன், நீங்க என்ன எல்லாமே அவங்க கிட்ட கத்துக்கணும். அவங்க அண்ணன் கிட்ட கேளுங்க. நான் எதனா தப்பா முடிஞ்சிட்டான் அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. என் பையனுக்கு மாத்திரை போட்டு வச்சு இவனை பக்கத்துல படுக்க வச்சிடலாம். அசிங்கமா சொல்லிக்கிறாங்க. உண்மைதான். என்ன மாதிரி சொல்லிக்கிறாங்க பாருங்க. போனா 2 பேரும் ஒன்னா மடி மேல படுக்க வச்சிருந்தவனா? உண்மைதான் சொல்ல.
அவங்க இல்லவே இல்லை ஐயே, மேடம், 6 நீ மாசமா. கம்முனு இரு. எப்படி நீ கம்முனு இரு, நான் பேசுறேன், நான் பேசுறேன். உங்ககிட்ட நான் ஏய், நீ கம்முனு இரு, அது நீ ஒரு கம்முனு இரு. பேசுறேன். ஏய், நான் கேட்க வேணாம். காம்ப்ளெக்ஸ்ல முன்னால காம்ப்ளெக்ஸ் முன்னாங்களா? இல்லையே ஆ? ஆண்டனியும் அன்னைக்கு சண்டை போட்டு தான் மூடினாங்க இன்னைக்கு. யாரு நீ மடியில அவன் 10 தான் என்கிட்டே வந்து சொன்னாங்க. போக பாவா வேலையை அது உள்ள ஒரு பார்த்து apartment போங்க. மேடம் அது. நீ என்ன apartment தப்பு மாடல் பண்றீங்க? மாடல் பாரு, இவன் நின்னு மாலை கல்ல வேலை அதுல செஞ்சான் உங்ககிட்ட. பேசுறது. சித்ரா பண்ண வேலை செஞ்சானா? கேளுங்க மேடம், நான் என்ன தப்பா அப்ப என்ன வந்து கேட்டான். காலைல இருந்து வேலை செஞ்சு 10 பேர் வந்து சொன்னாங்க. என்ன அந்த பையன் அங்க வேலை செய்யறான்னு. இல்ல செய்ய மாட்டான், நான் எல்லாத்தையும் சொன்னதுக்கு. இல்ல வந்து பாரு, அவங்க அப்பா வந்து என்கிட்ட சொன்னாரு, என்னம்மா கேட்க மாட்டியா என் புள்ளி அப்படின்னு. என்ன கேட்க மாட்டேன்னா 20 பேர்கிட்ட வந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப வந்து இவன் வந்து என்ன கேட்டான், பெருமா நான் அந்த கல்ல வேலை செய்தேன். என்னடா இவ்வளவு நேரம் அங்கே தான் வேலை செய்ய? இல்ல பெருமா சொக்கா எடுக்க வந்தேன்னு கேட்டான். சொன்னா இல்லையான்னு கேளு. செய்யலாம் இவ்வளவு அமுக்கல இருந்து இவ்வளவு கொண்டு நீ அவனை வச்சு மாலை கல்ல வேலை செய்ய வச்ச சொல்லு, நீயே சொல்லு. சொல்லு பதில தப்பா இருந்தா நீயே சொல்லு. சரிம்மா, ஒரு நிமிஷம். இவ்வளவு கேள்வி கேக்குறாங்க, அதே தான் நான் உங்கள்கிட்ட கேட்டேன். நைட்டு இவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணாரு மேடம். மாலை தரணும், நைட் எல்லாம் கண்ணு முச்சு போடணும் மாலை. அவன் ஓடியே ஓட்டான். அவங்க கூட்டின்னு வந்து அவ்வளோ அசிங்கம் பண்ணாரு. மூஞ்சில ஆசிட்டு ஊத்திடுவேன். இவங்க அப்பா கூட்டின்னு வந்து சொல்லி அவ்வளோ கேள்வி கேட்டாரு இவங்க அப்பா. இல்லம்மா, நான் கேக்குறது அவங்க கேட்ட அதே கேள்விதான். இவ்வளவு பிரச்சனைன்னு தெரியும், எதுக்கு அவனை வேலைக்கு வச்சிருக்கீங்க? வேலைக்கு வைக்கல மேடம் அவனை. அதான் அவங்க சொல்றாங்களே. அவங்க சொல்லுவாங்க வேலைக்கு எல்லாம் வைக்கல. எதுக்கு தொடர்புல இருக்கீங்க? நாங்க ஏன் மேடம் தொடர்புல அப்படியே இருக்கோம். உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருந்தாங்க. அவங்க பொண்ணு போன் போடுது, என்ன இதுன்னு கேட்க பொண்ணு வந்தாங்க. போனுக்கு போனா அங்க போனோம், எதுக்கு உங்க வீட்டு பாத்ரூம்குள்ள இருக்கணும்? இந்த அம்மா என்ன செய்யணும்னு எதிர்பார்க்கறீங்க? ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மேடம். அவனுக்கு வந்து எதனா ஒரு ஏற்பாடு பண்ணுங்க மேடம். என்ன அவன் பண்ண? வந்து அந்த இடத்துலயே வரக்கூடாது மேடம். அவனை ஒரு 6 மாசமோ இல்ல 1 வருஷமோ அவன் திருந்தி ஒரு மனுஷனா வரணும் மேடம். பழைய ஐயப்பாவா வரணும். அவன் நினப்பு இழப்பு எல்லாமே மறந்துட்டு அவன் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்தான் அந்த மாதிரி வரணும். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ எதுவாவது அவனுக்கு ஒரு முடிவு. இல்லம்மா, இது வந்து மேஜிக் எல்லாம் கிடையாது. சரிங்க மேடம். அவரா முடிவு பண்ணும். நான் பண்ணறது தப்பு, தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறேன். இப்ப எங்க அம்மாட்ட சொல்லிக்கிறேன் மேடம், கொஞ்ச நேரத்துல நீங்க இவ்வளவு பண்றீங்கல்ல பாரு, நான் கண்டிப்பா எங்க இருப்பேனோ அங்கதான் இருப்பேன். சொன்னியாப்பா? எங்க அம்மா வந்திருக்கிறாங்க. அவங்க அப்பாண்டி சொல்லியிருக்கிறான். தம்பி, நீ இப்படி எல்லாம் பண்ணி அவங்களுக்கு தான் அவமானம். நீங்க மறுபடியும் அவங்க பசங்க இருக்காங்க. அவங்க தான் மேடம் எங்க 2 பேரை வச்சு அசிங்கமா பேசினுக்கிறாங்க. நாங்களாம் எதுவும் யார்கிட்ட எதுக்கு நீ கையில பச்சை குத்துன? கைய காமி, காமி. அழிஞ்சிச்சு. எதுக்கு பச்சை இதோ குத்துன? குத்திக்கிறான் மேடம். இங்க பாருங்க இல்ல இங்க பாருங்க. காமி, கைய காமி. 2 இடத்துல குத்தி இருக்கான். இன்னொரு இடத்துல இங்க குத்தி இருக்கியாமே, காமி காமி. அந்த கை அது என்னது? இதோ இருக்கா மேடம். இதெல்லாம் இல்லை மேடம். இதோ இருக்கு பாருங்க மேடம். இதோ ஒரு சைடு இருக்கு. இதெல்லாம் வந்து பேரு இந்த ஒரு பேரு, இந்த 2 சைடுல குத்தி இருக்கு. தேவையா உனக்கு இதெல்லாம்? உங்களுக்கு ஒண்ணும் இல்லையா? அதை பார்த்து எதுவும் சொல்ல கேட்க மாட்டீங்களா அவனை? நல்லா கேட்டாச்சு மேடம். என்ன சொல்றாரு? இப்படிதான் கேட்பீங்களா? ஹலோ மேனகா, அவ்வளோ குறை சொன்னீங்க அவங்கள, கேட்க மாட்டீங்க? சின்ன பையன்மா அது, 18 வயசு பையன்மா அது. 20 வயசு ஆகுது மேடம். அவனுக்கு ஒன்றும் 18 வயசு இல்ல. அப்ப 20 வயசுன்னா ஓகே அவங்களுக்கு? இல்ல சொல்ற குழந்தைன்றீங்களா, அதுக்கு சொல்றேன் அவனை மேடம். பாருங்க. ஏன் மேடம் போயிருந்தேன்? சரி, அவங்க பையனுக்கு என்ன வயசுன்னு கேளுங்க மேடம். அவங்க பசங்களுக்கு என்ன வயசுன்னு கேளுங்க. சரி, அவனுக்கு 20 வயசு ஆகுது, அவங்க பசங்களுக்கு என்ன வயசு ஆகுது? பொண்ணு 22 வயசு, பையனுக்கு 20 வயசு, இன்னொரு பையனுக்கு 19 அதான் 45 வயசு சொல்லிட்டல எனக்கு. அதான் ஊரெல்லாம் சொல்லணும் வரிய. நீங்களாம் குமரி, நான் கேள்விதான் விடு. நாங்களே கேள்விதான். அதுதான் கேள்விதான். மேனகா, உங்க வயசு என்னது? 36 மேடம். பொண்ணுக்கு 21 மேடம். உங்க பொண்ணை விட சின்ன பையன். தப்பு இல்லம்மா? ஒத்து வருமா? நீங்களே சொல்லுங்க, நடைமுறைக்கு ஒத்து வருமா? இந்த பையனோட வாழ்க்கை போயிடாது. என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. நான் ஒரு பிளானும் வச்சிடல மேடம். இது பாருங்க, நீங்க அந்த பையனோட வாழ முடியாது ஃபார் ஷூர். அந்த பையனை அப்படி விட்டு கொடுக்கறதா இல்ல அவங்க. அந்த நடைமுறைக்கு சரியும் வராது. நீங்க செய்யறது தப்பு. என்ன புரியுறதா அவனுக்கு? தம்பி, புரியுதா? நான் சொல்றது புரியுதா? என்ன பிளான் வச்சிருக்கேன்? என்ன பண்ண போறேன்? எங்க அப்பா கூட வீடு தனியா போறேன். இன்னும் அவங்க வீட்டுக்கு போக கூடாது. ஓகேயா? ஹலோ, அவங்க வீட்டுக்கு போக கூடாதுன்னு நிமிந்து உட்காந்து பேசுறா. போக மாட்டாங்க. உங்களுக்கு ஓகேயா?
சரி மேடம். அவன்கிட்ட சொல்லுங்க. நான் சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லுங்க அவன்கிட்ட. உங்களுக்கு நிம்மதி வேண்டாம்? அவன் வரதில்லை மேடம் வீட்டுக்குலாம். பாத்ரூம் போறதுக்கு மட்டும் வருவானா? ஏமா இவ்வளவு தூரம் பேசுறேன் நான் உங்கள்ட்ட, நீங்க வாயை திறக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க எந்த தப்பு பண்ணலன்னா அடிச்சு பேசுங்கம்மா. சொல்லுங்க. அவங்க தான் பெருசு பண்ண சொல்லலாம் மேடம். நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. தப்பு பண்ணீங்களா இல்லையா? பண்ணல மேடம். தப்பு பண்ணலன்னு இப்படியே சொல்லுவாங்க? ஒரு தப்பு பண்ணாம அவங்க உங்களை கை காமிச்சாங்கன்னா நீங்க சும்மா உட்காந்துருப்பீங்களா? இப்போ அதுதான் சொல்றேன்ல மேடம், அவ்வளவு பெருசு பண்ணது அவங்கதான். சோ அதுக்கப்புறம் தப்பு எதுக்கும் பேசினாங்க, பேசட்டோன்னு விட்டுட்டீங்களா? யார் மேடம்? நீங்க. அவங்க ஒரு ஆளா 2 ஆளா ஒரு படையே வரும். அப்போ இந்த ஒரு அண்ணனும் பிரிச்சு வச்சுட்டாங்க பேசாத அளவுக்கு. அவங்ககிட்ட சொல்லி 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 அவனும் அது மாதிரி எனக்கு பேச. அதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. நீங்க சொல்லுங்க, எனக்கு இவன் பையன் மாதிரின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. என் பையன் மாதிரி, எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சொல்லுங்க. எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனை இல்லை மேடம். உங்க பையன் மாதிரி சொல்ல முடியுமா? என் பையன் மாதிரி தான். இது வரைக்கும் அப்படிதான் சொல்லுங்க. ஆமா மேடம். எந்த தப்பு பண்ணல? அதெல்லாம் எந்த தப்புலாம் பண்ணல மேடம். எதுக்கு அவன் கையில மேனக்கான எதுனா? அப்போ அவங்க அப்பா மேடம். வணக்கம். கஷ்டங்கள் எல்லாருக்கும் தான் வரும். அதுக்குன்னு குடிச்சிட்டே இருந்தா பையனோட கதியை பாத்தீங்களா? இப்போ அவன் நல்லா தான் இருந்தான் மேடம். இதுக்கு நீங்க தான் காரணங்க. நீங்க நல்லா பாசத்தோட பாத்துருந்தீங்கன்னா அவன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். அவங்க நல்லா தான், இவன் சித்திக்காரங்க நல்லா தான் பார்த்துருந்தாங்க. இவன் வந்து அந்த நீங்க மாதிரி என்ன பண்ணீங்க? சித்தியா பாக்கணும். எங்கள் வீட்டில் இருக்கும்போது நல்லா தான் இருந்தான் மேடம். எங்கள் ஒய்ஃபு இறந்தாங்க. அதுலேருந்து என்ன பண்ணான், அப்போ நல்லா படிச்சிருந்தான். படிச்சிருந்த பையனை தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. நீங்க குடிக்காம இருந்திருக்கலாம்ல, பசங்களை பாத்துருக்கலாம்ல. நான் எத்தனையோ வாட்டி இவனை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறேன், வேணாடா வேணாடான்னும் போது நானே கண்ணாலே ஒரு வாட்டி இவங்க 2 பேர் ரூமில் பார்த்தேன். என்ன ரூமில்? மாலைக்காடு உள்ள. எப்போ பார்த்தேன்? 10 நாள், ஒரு 5 நாளைக்கு முன்னாடி. 5 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே இருந்தேண்ணா. ஏன் இல்லை? சரி, எப்போ பார்த்தேன் கரெக்டா? 5 நாள் முன்ன பார்க்க இல்லையா? ரூமில் பார்த்தேன்றா மேம். அவங்க சொன்னாங்களே வேலை செஞ்சுருந்தேன்னு, அதை போய் அவங்க ரூமில் பார்த்தேன்னு. இந்த மாதிரி தான் எங்கன்னா நான் ரோட்டில் நடந்து போயின்னு இருப்பேன், இவங்க கூட போனேன்னு வாங்க. நான் நடந்து போயின்னே இருப்பேன் மேடம். நானே கண்ணால பாக்குறேன்ல. எதுவுமே இல்ல மேடம். அப்பெல்லாம் நந்து போயின்னே இருப்பேன். போல நந்து போல கூட முருங்காது நந்து போல மயில் கிட்ட நந்து போல பாக்கலாம் பாத்துட்டு வந்து சொன்னா பாத்தாரா? பின்ன ஓகே மாதிரி பேசுற. சும்மா சும்மா போவியா? இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது அவங்க கூட சுத்திட்டு நான் அங்கதான் சுத்தின்னு இருப்பேன். அவங்க கூட நான் சுத்தல மேடம். மேடம் இவங்க 2 பேரையும் பாத்துட்டு வந்து என்ன அவ்வளவு கேள்வி கேட்டாரு. நான் ஓகேன்னு சொல்றேன். இவர் வந்து சொன்னாரு, என் புள்ளைய திட்ட மாட்டீங்களா, என் புள்ளைய போலீஸ் வந்து தேடி இவ்வளவு பேர் இருந்து என் புள்ளைய நானும் கண்ணால இன்னைக்கு தான் என் பார்த்தேன் 2 பேரும். அப்புறம் இவர் நான் வலிச்சு வாப்பா அவர் கோவமா பேசுறாரு. சரி, நீங்க பார்த்து அவனை திருத்தி அவங்க கூட சம்பந்தம் இல்லாத அளவுக்கு எதனா ஒரு முடிவு பண்ணி என் புள்ளைய என் கூட அனுப்புங்க. அப்பாவே நீங்க வந்து திருத்தணும் அவனை. இவங்களுக்கே மரியாதை கொடுக்க மாட்டான். நீங்க அப்பாங்க. நான் எவ்வளவு சொல்லிக்கிறேன் சொன்னா அவங்க பாருங்களேன், எந்த பாதரேஷனும் இல்லாம உட்காந்துருக்கீங்க. வேணக்கா என்ன வேணா பேசுங்க, என்ன வேணா செய்யுங்க உட்காந்து. அப்படி இல்ல மேடம், அந்த அளவுக்கு அவங்க பண்ணிட்டாங்க. அவங்க புரியுதுங்களா? இன்னும் எவ்வளவு பண்றாங்களோ பண்ணிட்டேன், அவ்வளவுதான். என் புள்ளைய கெடுத்ததே நீதான். அப்புறம் பண்ணிட்டாங்க. நீங்க பண்ணறதுதான் பண்ணுங்க. பெரிய மனுஷன் மாதிரியே பேசுனாரு. துணிலாம் கைட்டு போட்டு கடையில வந்து நிக்கிறாரு. ஆமா, வேற என்ன கேட்பான்? துணிலாம் கைட்டு போட்டு கடையில நின்னு வா என் கூட வந்து படுகின்றாப்ப. ஆமா, கேட்டா மூஞ்சில ஆசிட் எடுத்து ஊத்து வரான். சொன்னா இல்லன்னு சும்மா சொல்லியா? சும்மா இதையே சொல்லியிருந்தா யாருதான் மேல கோவம் வராது? நீங்களே சொல்லுங்க. சொல்லன்னு சொல்லல நானு. இதெல்லாம் ரொம்ப தப்புங்க. நந்து போயினே மேடம். மேல புருஷன் போற மாதிரி ஒரு 4 பசங்க கூட போறாங்க. 4 பசங்க எதிர சொல்றாங்க மேடம். அப்பெல்லாம் திருந்திவேன்றதுக்காக தான் சொல்றேன். இதெல்லாம் தெரிஞ்சிடுவா மேடம். அதெல்லாம் ரொம்ப தப்பு. இதெல்லாம் சொன்னா தெரிஞ்சிடுவேனா மேடம்? சும்மா நந்து போயின்னு இருப்பேன், மேனகா புருஷன் போற மாதிரின்னு வாங்க மேடம். அப்ப நீ நிரூபிச்சு காட்டுறியா? பாருங்க, அத்தனை பேருக்கு சவால் கொடுக்குறாங்க. நிரூபிச்சு காட்டுறியா? அப்போ இவங்க தான் பண்ணாங்க, நாங்க தான் உங்களை பேச விட்டோமா? நாங்க தான் உங்களை பச்சை குத்தி விட்டோம் கையில எட்டுன்னு போயிட்டு. ஹலோ, என்ன இவனுக்கு எங்க வீட்டுக்காரர் பதில் சொன்னார். புரியுங்க, உனக்கு இவ்வளவு பேர் இருக்கிறேன்டா, நீ அனாதலடா. உனக்கு இப்படி கொஞ்சம் 2 பேர் தள்ளி இருங்களேன். பெரியம்மா பக்கத்துல போய் உட்காரு போ. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? அவங்கள என்ன போய் பார்க்க கூடாது, சரியா? ஹலோ,
ஆனால் எங்கள் அப்பா தனியாக போகிறேன் மேடம். ஏய் அது அப்புறம் கட்ட பேசி நீ அப்பா அவங்க கேளு நிமிந்து உட்கார் நல்லா நிமிந்து உட்கார் இனிமே மேனகாவை போய் பார்க்க கூடாது, அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது. என்ன வாயை தந்து சொல்றேன். இருங்க இருங்க என்ன தம்பி, மேனகாவை நம்ம போய் பார்க்க கூடாது. வீட்டில் போக மாட்டேன். வேற எங்க போவ? அவங்கள போய் கடையிலயும் பார்க்க கூடாது, அவங்கள்ட்ட வேலையும் செய்யக்கூடாது, அவங்கள்ட்ட பேசவும் கூடாது. வேலையெல்லாம் செய்யவே இல்லை மேடம். அவங்கள்ட்ட பேசக்கூடாது. இனிமே ஒரு நாள் வந்த தொல்லை எல்லாம் போறோம் உங்களுக்கு, புரியுதா? ஹலோ நிமிந்து பேசுறா. அவங்க மேடம் எப்படி கூப்பிடுறாங்க சொல்லுங்க மேடம். 2 வருஷம் எங்கன்னா இதுக்கு அமைச்சிருங்க மேடம். 2 வருஷம் நான் வந்து பண்ணுங்க. மாசத்துல ஒரு வாட்டி நான் வந்து பாக்குறேன் மேடம். இருங்கம்மா ஒரு நிமிஷம். அந்த அம்மா சொன்னா அவங்க கேட்பான். சரி மேடம் சொல்லுங்க. என்ன மேடம் சொல்லுங்க? இன்னும் உங்களை வந்து பார்க்க கூடாது, எந்த தொடர்பும் உங்களோட அவனுக்கு இருக்கக்கூடாது. நீங்க சொல்றதுலதாம்மா இருக்கு, உறுதியா சொல்லுங்க. பேச மாட்டேன் மேடம். இல்ல இல்ல அப்படி இல்ல, அவன்கிட்ட சொல்லுங்க. என்கிட்ட சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவனை என்னன்னு சொல்லி கூப்பிடுவீங்க? ஐயப்பா தான் மேடம். ஐயப்பன்ட்ட சொல்லுங்க. தலை நிமிர்ந்துதான் உட்காந்து சொல்லுங்களேன். உங்க பையனுக்கு சொல்லுவீங்கல்ல புத்திமதி, அந்த மாதிரி சொல்லுங்களேன். மேனகா, நான் அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ண மாதிரி நீங்க இங்க அவனுக்கு அட்வைஸ் பண்ணும். நீங்க சொன்னா மட்டும்தான் அவன் கேட்பான். ஏன்னா அவன் மற்றவங்க மேல எல்லாம் கோவத்துல இருக்கான். நீங்க சொன்னா மட்டும்தான் கேட்பான். அந்த பையனோட நலனை கருதி, உங்க பசங்களோட நலனை கருதி, உங்க நிம்மதியை கருதி, உங்களுக்கு மன நிம்மதி ரொம்ப முக்கியம். அதை கருதி நீங்க அவன்கிட்ட சொல்லணும், சொல்லி புரிய வைக்கணும். இதை பாருப்பா, நான் உனக்கு அம்மா வயசுல இருக்கேன், இது மனசுல ஏதாவது தப்பான எண்ணம் இருந்தா இப்பவே தூக்கி போட்டுடு. தேவையில்லாம ஆளுங்களை பேச வைக்காத. எனக்கு என் குடும்பம் இருக்கு, என் பசங்க இருக்காங்க, அந்த பக்கம் நீ வரக்கூடாது, என் கூட தொடர்புல இருக்கக்கூடாது. நீ எப்படியோ போ, எனக்கு உனக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. உங்க அம்மா எனக்கு என்ன கூட பிறந்தவளா? உங்க அம்மா கூட பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க பக்கம் போ. சொல்லு. அந்த அம்மா சொல்ல மாட்டேங்கிறாங்க அவங்ககிட்ட. நீ சொல்ல அவங்கள்ட்ட. நான் அவங்கள வந்து பார்க்க மாட்டேன், என்ன பேச மாட்டேன்னா சொல்லு. அவங்கள பார்த்து சொல்லு. ஹலோ, சரி உட்காரு. நீ முதல்ல சொல்லுமா. சொல்ல தெரியாது. சொல்ல தெரியாது. ஹலோ, இங்க பாரு. அவங்கள பார்த்து சொல்லு. சொல்லு சொல்லு. அவங்கள்ட்ட சொல்லு. என்ன வர மாட்டேன், நான் பார்க்க மாட்டேன், தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லு. தேவையில்லாம மற்றவங்கள பேச வைக்க மாட்டேன்னு சொல்லு. உங்களுக்கு தொந்தரவு கொடுக்க மாட்டேன்னு சொல்லு. சொல்லு. ஹலோ, நீ சொன்னா கேட்கலாம்ல, சொல்லு. இந்த பாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு உனக்கு தெரியறது இல்ல. 10 வருஷம் கழிச்சு வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தெரியுமா உனக்கு? இப்படியே போனேனா? இன்னும் நல்லா இருந்தா மேடம். இவங்க கிட்ட பேச்சுவார்த்தை இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி ஆயிட்டு இருக்கிறான். இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்து இருக்காங்கல்ல, உனக்கு அந்த திமிர உனக்கு. அவனை போய் கேக்குறேன், 40 உன் புள்ளைய அந்த கேட்பேன், 45 வயசு பொம்பளை வேணுமான்னு கேக்குறிய? என்ன பொம்பளையே? வேற என்ன பண்ண சொல்ற? இங்க வந்து உட்கார்ந்து வேலை வெட்டிட்டு இங்க வந்திருக்கிறோம். அதுக்கு தான் இங்க வந்திருக்கிறோம். எதுமே வாய் தரலாம். ஏமா வாய் திறந்து சொல்ல மாட்டே? மேடம் எவ்வளவு நேரம் பேச மாட்டேன் மேடம். அவன்கிட்ட சொல்லுமா. அவன்கிட்ட பேச மாட்டேன்டா. உன்கிட்ட வேற என்ன மேடம் சொல்ல சொல்றீங்க? எந்த தொடர்புல இருக்கு? எந்த தொடர்பு வேணாடா, இதோட விட்டுரு. என்ன உன் பெரியமா அவனும் சித்தி கூட போ, அவ்வளவுதான். கிளம்புங்க. தண்ணி அடிக்கிறத நிறுத்துவீங்களா? இவன் ஒழுங்கா இருந்தா நிப்பாட்டுவேன். முதல்ல நீங்க தண்ணி அடிக்கிறத நிறுத்துங்க, அப்புறம் அவன் ஒழுங்கா இருப்பான். நீங்க அவனுக்கு சமைச்சு போட்டு, அவனுக்கு ஏதாவது செஞ்சு கொடுத்து, அவன்கிட்ட கொஞ்சம் பாசமா, அவன் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது இப்போ வந்து அவன் என் கூட இருக்கிறான், தனியா வீடு இருக்கிறான்னு சொல்றான். அதே அவன் ஒழுங்கா இருப்பானுங்களான்னு கேளுங்க. நீங்க முதல்ல தண்ணி ஒழுங்கா இருக்கிறேங்க. அவன் ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடுவான். அவன் நல்ல பையன். அவன் சரி, நான் இருக்கிறேன். அவன் பாசத்துக்காக தான் ஏங்குறான். புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க பாட்டுல தண்ணி அடிச்சுட்டு எங்கேயோ மூலையில படுத்து கிடத்தீங்கன்னா அவன் என்ன செய்வான்? என் கதையை விட்டுருங்க மேடம். என்னோட நீங்க எங்கங்க முடிஞ்சிச்சு? நீங்க தான் அவனுக்கு வழிகாட்டணும். அவனை ஒழுங்கா இருக்கு எல்லாமே. நீங்க ஒழுங்கா இருக்காம அவன் எப்படி ஒழுங்கா இருக்க சொல்லுவீங்க? என்ன ரைட் இருக்கு உங்களுக்கு? அம்மா இல்லாத குழந்தை,
அவங்க உட்காந்துக்கிறாங்களே எங்கள் சித்தி விடும் மேடம், எங்கள் பெருமா விடும் மேடம், அவங்க அப்பாவே கேளுங்க மேடம். இதுக்கு போட்டு ஜெட்டி ஒன்று எத்து கொடுத்துருப்பாரா, எத்து கொடுத்தாரா கேளுங்க மேடம். அவரா அம்மா இருந்து இதில் கேளுங்க மேடம். எங்கள் அம்மா இருந்து ஒரு சட்டை எடுத்து கொடுத்தாங்களே, நானே வேலைக்கு போய் நானே எல்லா துணியும் எடுப்பேன் மேடம். 4000 ரூபாய் 5000 ரூபாய் எடுப்பேன் மேடம். நடுவில் கூட போய் எடுத்துன்னு வந்தேன் மேடம். 4000 ரூபாய் துணி எடுத்துன்னு வந்தேன் மேடம். இதுவரையும் எனக்கு யாரும் ஒரு சட்டை கூட எடுத்து கொடுத்துல மேடம். இதுவரையும் எங்கள் சித்தி தான் எனக்கு ஒரு சட்டை ஒரு பேண்ட் எடுத்து கொடுத்துக்கிறாங்க. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்குமே பசங்களுக்கு காணும் பொங்கல் துணி இல்லை, காணும் பொங்கல் இவ்வளவு நேரம் பேசவே இல்லை அந்த அம்மா உட்கார்றது வரை, இப்ப சத்தம் ஏறுது. சித்தி எதுவும் வாங்கி கொடுக்கல, இந்த சித்தி எதுவும் வாங்கி கொடுக்கல எல்லாம் சொன்னேன். சித்திலாம் வாங்கி கொடுக்கலாம், நான் யாரையும் கேட்கல மேடம். யாரையும் நான் போய் கேட்கலாம் மாட்டேன் மேடம். இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்க, நாளா கேட்கலாம். வேலை செய்யறான், இவ்வளவு தகுதிக்கு மீறி வேலை செய்யறான். ட்ரெஸ் எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா மேடம்? தகுதிக்கு மீறி வேலை செய்யறான், ட்ரெஸ் எடுத்துக்க முடியாது மேடம். சாப்பிடாம 5 நாள் 20 நாளா சுத்தி இருந்தேன் மேடம். யாருன்னா ஒரு வேளை சாப்பாடு போட்டாங்களே கேளுங்க. சரி இத பாருப்பா, அவங்க என்ன இருந்தாலும் உங்க அம்மாவோட கூட பிறந்தவங்க. இத பாரு, அந்த அம்மா சும்மா உங்ககிட்ட ஒரு பேச்சுக்கு தலையாட்டிட்டு போயிருக்கு, அவ்வளவுதான். அங்க போய் மாட்டின அப்புறம் வாழ்க்கையே போயிடும். நான் சொல்லிட்டேன். இங்க பாரு, உன் நல்லதுக்காக சொல்றேன், புரியுதா? அந்த அம்மா உன்னை விடாது. உன்னை பார்த்து வராதே சொல்றதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ வருத்தம், அவ்வளோ கஷ்டம். அது என்ன மாதிரி உறவுன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பையனோட முகத்தை பார்த்து என் கூட தொடர்பு வச்சுக்க முடியாதுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு மனசே வரல. ரொம்ப தப்பான விஷயம் அது. எவ்வளவு தப்பு, ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். இத பாருப்பா, உன் வாழ்க்கையே போயிடும். நாளைக்கு பாரு, அவங்க வளர்ந்த பசங்க இருக்காங்க, உன்னோட வயசுல பசங்க இருக்காங்க, அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. என்னைக்குனாலும் உனக்கு பிரச்சனை வரும். இங்க பாரு, ஒத்தே வராது. எவ்வளவு நாளைக்கு மேடம் மந்திரம் எல்லாம் வேலை செய்யும்? அவங்க பையனுக்கு பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க கேட்க கூடாது. மந்திரம் எல்லாம் கிடையாதுங்க, அதெல்லாம் இல்ல மேடம். அவங்க பையனை எப்படி மேடம் உள்ள சேர்ப்பாங்க? அப்பனா புரியுதா? இன்னும் நீ அங்க போக கூடாது, சரியா? உங்க அப்பா வீடு பார்த்து நிட்டுன்னு போறியாடா? அவரு என்ன பயப்படுறா தெரியுமா? உன்னடிக்க வரணும், எண்ணெய் அடிச்சுட்டு போறான்னு தான் சொல்றாரு அவரு. போதுமா? சரி, எதுவுமே கிடையாது. நீங்க 2 பேரும் இருக்கீங்க, அந்த பையனுக்கு நல்லபடியா பாத்துங்க, அவனுக்கு சமைச்சு போடுங்க. 2 பேரும் வீட்டுல இருங்க, சரியா? ஒருத்தருக்கு ஒருத்தர். இனிமேட்டு தான் மேடம் வீடு என்ன பாக்கணும். முடிஞ்சிடுச்சு. சரி, மறுகிட்ட வீடு பார்க்க சொல்லிட்ட மாடா, பாத்து போ. எங்க பாக்குறா? வீடு பக்கத்துலயே அதுனா பாருங்க. சரி, நீங்க கிளம்பு. தம்பி, சமத்தா இருக்கணும், தப்பு பண்ண. ஓகே, உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தானே சொல்றேன். அப்பா என்ன சித்தி எல்லாம் கோவப்படுறாங்கன்னு தப்பா நினைச்சிட்டாரு. நானே எப்படி கத்துவேன் தெரியுமா? கோவம் வந்தா பயங்கரமா கத்துவேன். ஆனா அது பாசத்தினால கத்துறது. ஒவ்வொருத்தருக்கு கோவம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்குன்னு அவங்க கெட்டவங்கன்னு இல்லை, புரியுதா?